என்ன செய்யலாம்? வர கொடுத்த நாமளே மறுபடியும் லிங்கத்தை கேட்டா தருவாளா? தங்கைமார்கள் தருவாளா? தரமாட்டாளா? கொடுக்க மாட்டா, கொடுக்கவே மாட்டா. அப்படியானா லிங்கத்தை எடுக்க வேண்டியவையானா என்ன? அப்ப யாரை அழைத்து போக சொல்லலாம்? யாரு யாரு? ஆண்டவராகிய கடவுள் பெருமான். ஆமா ஆமையா. இந்த உலகத்திலே ஆமா ஒரு கண்ணன் வந்தாத்தான் ஆமா கதையும் தொடங்கும், கதையும் முடியும். நம்ம கதைக்கு கதாபாத்திரமே கண்ணன் இல்லையா? ஆமா ஆமா அதான் நாயகனும் கண்ணன் தான், ஆமா வில்லனும் அவர் தான். அவள் தான். ஆமா. ஆமா. ஆகையினாலே என்ன? 103 எங்கே தேராமல் திரிவலுக்கு கோட்டையை விட்டு எடுக்க வேண்டுமையானா என்ன என்ன? வர கொடுத்த நம்மளுக்கு கேட்டா கொடுக்க மாட்டா, கொடுக்க மாட்டா. அதனால மைத்துணராகிய ஆமா ஆய கண்ணனை அழைக்க வேணும் என்றோ. ஆமோ நாயவன் கேசவன் ஆமாண்டே மதுசூதனன் ஆமண்ணா மாயாபயரத்தோராகிய கமல கண்ணனை ஆமா சாமி பாண்டுரங்கனை பண்டரிநாதனை ஆமோ கஜமால் நாராயணனை அழைக்க வேணும் என்று ஆமா ஆமையா ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா ஆதிவள்ளி கையில கஜமாலை அழைப்பதற்கு மாயவரை மைத்துணரே மாயவர மைத்துணர் மலையமணவாரோ மாயவர மைத்துணரே நாராயண கண்ணரைதா சிவபெருமா மாயவனாகிய கண்ணனை இறைவனாகிய பகவான் அழைத்தார். மாயக்கண்ணா மைத்துணரே மணிவண்ணா மணிவண்ணா கைலாசவனுக்கு கடவுள் முன்னே வரும்படியாக ஆமா ஆமையா கண்ணனை அழைக்க என் பெருமாளாகிய மாயக்கண்ணனான என்னம்மா ஆதிவெள்ளி கைலாசத்திற்கு ஆமா அரணாருடவதியதற்கு ஆமா ஆமா சுவாமி ஏக வெள்ளி கைலாச ஈசனுடைய இடம் அதற்கோ ஆமோ கண்ணன் வருகின்றார். ஆமா கண்ணனை கண்ட கடவுளாகிய பகவான் என்ன மாயக்கண்ணா மைத்துணரை என்னம்மா உமது தங்கைமார்கள் 8 பேர்களும் 8 பேர்களும் என்னிடத்திலே அழியாத வரத்தை வாங்கி வரங்களை எல்லாம் வாங்கி 103 இங்கே வர வாங்கி ஆணவம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். வாழ்ந்து வருகிறார்கள். ஆனா 51 வருட காலம் கழிந்து போச்சு. ஆமா ஆணவம் கொண்ட அட்டாளட்டத்தோடு வாழ்ந்து வாராங்க. வாராங்க அமர தேவ மனிதர்கள் எல்லாம் உங்கள் தங்கைமார்கள் அடக்கி ஆண்டு வருகிறார்கள். ஆமா தேவாதி தேவ மனிதர்கள் எல்லாம் உன்னுடைய திருப்பணிகள் செய்ய சொல்கிறார்கள். ஆகையினாலே மாயக்கண்ணா மைத்துணர திரிபுரத்து முப்புறக்கோட்டைக்கு சென்று உமது தங்கைமார்கள் வைத்து வணங்கி வரப்பட்ட 103 லிங்கத்தை எடுத்து வர வேண்டும். அப்ப என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் பார்த்தார். பரமேஸ்வரா என் தங்கைமார்கள் வரத்தை கேட்டாங்கன்னு கொடுக்கும் பொழுது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு கொடுத்தீங்களா? கிடையாதுல வரத்தை கேட்காம அள்ளி அள்ளி பொங்கலை கேட்ட உடனே கொடுத்தீங்கள. மறுபடியும் நான் வரத்தை கேட்டா எனக்கு தருவாங்களா? தரமாட்டா. மாயக்கண்ணா மைத்துணர ஆமா ஆமையோ எவ்விதமாக
ஆசையே இருந்தாலும் கட்டாயம் தாங்கள் லிங்கத்தை எடுத்து வரும்படியாக ஆமாய்யா ஆண்டவனாகிய சிவபெருமான் சொல்ல ஆமோ லிங்கத்தை எடுக்க உப்புரத்து கோட்டைக்கு போகணும். சரி அவன் நம்ம லிங்கத்தை எடுக்க கோட்டைக்கு போனோம்னா ஆமா அண்ணாச்சி ஆமா இப்படியே போனோம்னு சொன்னா என்ன என்ன நம்ம தங்கைமார்கள் நம்மள அண்ணன் கண்ண முன்ன அடையாளம் கண்டுக்கிடுவான். கண்டுக்கிடுவாங்க வேற ஒரு அவதாரம் எடுக்கணும். என்ன அவதாரம் எடுக்கலாம் பொம்பளைக்கு பிடித்த அவதாரமா இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சவன்னா ஒரு வளையல்கார மாதிரி போமா அவன் பொம்பளைக்கு வயல்காரன் தெரியுமா? வளையல் வந்துன்னா ஏங்கவா ஆமா பெண்களுக்கு பிடித்த அவதாரம்னா வளையலும் பிடிக்கும். வளையலும் பொட்டுக்கும் பிடிக்காத பொம்பளை இருப்பாங்களா? அதான் போகையில அந்த அசைன்மெண்ட் 2 எடுத்து போடும் பிறந்தால வந்துட போறா ஆமா அப்படி அழைத்து வந்து எடுக்கிறாங்க. சரி பெண்களுக்கு பிடித்த அவதாரம் எடுக்கணும். அப்பமா ஒரு பூயாரி மல்லிகை பூவே அதானே மதுரமல்லி மதுரமல்லி இது பூவா ராஜாப்பூ நல்லா போச்சு. அப்ப பூக்கார மாதிரியும் போக முடியாது ஆஹா. ஏமனாவதான் பூ வச்சு பூஜை செய்தாங்க அங்க இத்தனை பூவுகள் இருக்கு. ஆமா ஒன்னா ரெண்டா 1000